கிறிஸ்தேசுக்களாக பிரதர் ஒரு நிமிஷம் பிரதர், என்னோட வாய்ஸ் கேக்குது இல்ல? கேக்குது பிரதர். ஓகே, தேங்க்யூ பிரதர். கிறிஸ்தேசுக்களாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களுக்கு நம்ம நெக்ஸ்ட் பாடத்துக்குள்ளாக போயிடலாம். பாடத்துக்குள்ளாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜெபத்தோட நம்ம போகணும். நம்ம நேரம் ஜெபம் செய்யணும். நாம் ஒருவரை சாவாமல் எல்லோரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் தான் ஒன்றான வைக்கிறது. தகப்பனே, இன்றைய நாளில் கூட ஒரு நாள் எங்களுக்கு சேர்த்து இதுக்காக ஒரு நன்றி தகப்பனே. தகப்பனே, உங்களுடைய சத்தியத்தை தியானத்தை இருக்காங்க எங்களுக்கு பரிசுத்தாகவே அளவில்லாமல் தந்து எங்களுக்கு வழிநடத்தணுமா நாங்கள் கேட்கணும். கேட்குற சத்தியத்தை அதன்படி வாழ எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இந்த ஜபத்தை ஆண்டவராக யோசிச்சு மூலமாக சொல்லும் அந்த ஜீவனில் நாங்கள் ஸ்கிரீன் தெரியுதா பிரதர் உங்களுக்கு? இல்ல பிரதர். இல்லையா? இல்ல பிரதர். ஓகே. Okay, something problem. ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க. கிறிஸ்துஸ் விழாக அழைக்கப்பட்ட நாம் இப்போ இரண்டாம் உலகம் பாகம் 1 பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய சத்திய வசனங்கள் எல்லாமே யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆவது வசனத்தின்படி சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உள்ள விடுதலையாகும். இது நம்ம ஒவ்வொரு பாடத்துலையும் வந்து நிறைய விஷயத்துல வந்து தப்பான புரிந்து கொள்ளுதலுக்கு பாவத்திலிருந்து நம்ம நிறைய விஷயம் விடுதலை பெற்றுக்கொண்டே வருவோம். அது ஒவ்வொரு பாடத்துலையும் நமக்கு கிளியர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கின்றது நமக்கு நல்லாவே தெரிய வருது. நம்ம 3 உலகங்கள் பாகமாக 3 பாகமாக வந்து பிரிச்சிருக்கோம். அது உங்களுக்கு தெரியும். முதல் உலகம் ஆதாமிலிருந்து ஜலப்பிரளயம் வரை, ஜலப்பிரளயத்திற்கு பின்பு இன்று வரை, அதாவது நோவாவிலிருந்து இன்று வரை. அடுத்து கிறிஸ்துவின் அரசாட்சி. சார் ஒரு டேட் வரப்போகுது, அது எப்போன்னு தெரியல. பட் இந்த டேட்லேருந்து ஒரு 3ஆம் உலகம் ஸ்டார்ட் ஆகிடும். அது எண்டே கிடையாது. அது அப்படியே இன்டர்நெட் நித்தியம் முடிவே இல்லாது. 3ஆம் உலகம் ரொம்ப நித்தியத்துக்கும் அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது பார்ப்போம். அடுத்து முதலாம் உலகம் என்ன நடந்ததுன்றது பார்ப்போம். ஜஸ்ட்டு ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம போன கிளாஸ் என்ன பார்க்கணுன்றது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டாம் உலகம் பாகம் 1 பார்ட் 1 பார்க்க போகிறோம். இதில் ஜலப்பிரளயத்திற்கு பின்பு இன்று வரை என்ன நடந்திருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மற்றும் ஆதியாகமம் 8ஆவது அதிகாரம் 13, 14. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 2nd month 17th day 2ஆம் மாதம் 17ஆம் தேதி அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் இழந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இந்த விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். கீழே இருக்கிற மதகுகளும் வந்து தேவன் திறந்துட்டாங்க, மேலே இருக்கிற வானத்தில் இருக்கிறதும் தேவன் வந்து
ஓப்பன் பண்ணிட்டாங்கன்றது பார்க்கணும். மகாலத்தின் ஊற்றுக்கண்களும் ஓப்பன் ஆயிடுச்சு. மேலே இருக்கிற வானத்தில் இருக்கக்கூடிய மதகுகளும் வந்து திருமணம், அதாவது பூமி ஃபுல்லாக அந்த வாட்டர் கேனப்பி வந்து பூமிக்கு வர்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ பூமியில் ஃபுல்லாக மழை கொட்டி வந்துருச்சு. அது எப்போனா 2ஆம் மாதம் 600 வயதாகுது. 600வது வருஷம் புரியுதுங்களா? 600th இயர். அப்போ செகண்ட் மந்த்து 17th டேட் அப்போ நடக்குது. ஆதியாகமம் 8வது, இது ஆல்ரெடி முன்னாடி பார்த்தோம், பட் சீக்வன்ஸுக்காக பார்க்கணும். அடுத்த 8வது அதிகாரம் 13வது வருஷம் 14வது வருஷத்தில் நாம் பார்க்கணும். அவனுக்கு 601 601 இயர், 600வது வருஷம், அதாவது 601 அந்த வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதி 601 ஃபஸ்ட்டு மந்த்து ஃபஸ்ட்டு டேட்டு. பூமியிலிருந்து ஜலம்லாம் வற்றி போயிடுச்சு. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தாலும் பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. அப்புறம் செகண்ட் மந்த்து 27th டேட்டு பூமியில் வந்து தண்ணி இல்லாமல் பாய்ந்து இருந்தது அப்படின்றத பார்க்கணும். ஸோ அதுதான் 600 வருஷம் செகண்ட் மந்த்து 17ஆம் தேதி. 601 செகண்ட் மந்த்து 27th டேட். டோட்டலாக ஒரு வருஷம் 10 நாட்கள் வச்சுக்கோங்க. ஸோ அது அந்த பேலையிலேருந்து கீழே இறங்கி வந்து தேவனுக்கு பலி செலுத்துறது, புரியுதுங்களா? தேவன் பலி செலுத்துறது, எல்லா அனிமல்ஸும் வந்து அந்த ஷிப்புக்குள்ளே இருந்து வெளியில் வந்து பூமியில் பழுகி பெருக ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? இப்போ தேவபக்தியோட சந்ததி வந்துருச்சா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கணும். புரியுதுங்களா? வந்துருச்சான்றதை ஆராயணும். ஸோ தேவனோட பிளான் வந்து சொதப்பிடுச்சோ, அதாவது சக்ஸஸ் இல்லாமல் ஆகிடுச்சோ அப்படின்றது ஒரு டவுட் இருக்கா அப்படின்னா நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஸோ எதுக்காக மனுக்குவதை படைச்சாங்க? தேவ பக்தி உள்ள சந்ததி வந்து கொண்டு வரணும். புரியுதுங்களா? அப்போ எந்த சந்ததியிலிருந்து யார் மூலமா தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரும்? புரியுதுங்களா? அப்படியே ஆடம்ல இருந்து அப்படியே நோவா வரையும் வந்திருக்கு. அப்போ மற்ற ஜனங்கள் எல்லாமே பொல்லாதவர்கள் அழிஞ்சிட்டாங்க. சரி, ஓகே, நோவா மூலியமா தெய்வ பக்தி உள்ள சந்ததி வருமானது நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஆதியாகமம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம பார்த்தோம். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். புரியுதுங்களா? பேழைக்குள்ள இருந்து அந்த பூமிக்கு 2ஆம் உலகத்துக்கு வராங்க. அவன் மனைவி நோவா, அப்புறம் அவன் ஒய்ஃபு, அப்புறம் அவங்களுடைய சன்ஸோட அவங்களுடைய மகன்களோட மனைவிகள். புரியுதுங்களா? அன்பு பலி செலுத்துறது, ஆராதனை பண்ணுறது, இதெல்லாமே டே டு டே லைஃப் அவங்களுக்குள்ள சொல்லிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அதிகாரம் 3வது வருஷம் பின்பு தேவனோடு குமாரன் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஸோ தேவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையினால தான் இப்போ நோவா ஃபேமிலி மூலமாக தான் இந்த ஒட்டுமொத்த ஜனங்களும் புரிஞ்சு முடியுங்களா? ஸோ இப்போ இருக்க ஜனங்கள் எல்லாருமே யார் மூலிமா வந்தாங்கன்றது பார்க்குறோம். நோவோட ஃபேமிலி மூலிமா தான் இப்போ இருக்கிற ஒட்டுமொத்த உலக ஜனங்கள்ன்றது நம்ம பார்க்குறோம். பட் முன்னாடி ஆடம் தான், பட் 2ஆம் உலகத்துலேருந்து நோவோட ஜென்ரேஷன் தான் இப்போ பூமி முழுக்க இருக்காங்க. புரியுதுங்களா? ஆதியாகமம் 9வது அதிகாரம் 18-19. பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாஃபெத். இது 3 பேர் தான் யாரும் நோவாவோட பசங்க. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். ஸோ இவர்களால தான் பூமி எங்கும் ஜனங்கள் பெருகி இருக்கிறாங்க. இதில் அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன், காம் வந்து கானானுக்கு தகப்பன். கானானுக்கு தகப்பன் அப்படிங்கிறது பார்க்கணும். அடுத்து ஆதியாகமம் 10வது அதிகாரம் 21. சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேருடைய சந்ததியார்
எல்லோருக்கும் தகப்பனும். ஆல்ரெடி கானானுக்கு தகப்பன் காம் வந்துச்சு. இப்போ சேமுக்கு பிள்ளை பிறக்கிறாங்க. அவங்க வந்து சேம் வந்து ஏபோ ஏபருடைய சந்ததியார் எல்லோருக்கும் தகப்பனா இருக்கிறார். யாரு? சேம். மூத்தவனாகிய யாஃபேத்துக்கும் தம்பியா இருந்தான். இப்போ இங்க ஒரு அடிஷ்னலா இன்ஃபர்மேஷன் என்ன வருதுன்னா, அங்க வசனத்துல பார்க்குறோம் சேம், காம், யாஃபேத். கடைசியில இவங்க தான் ஆர்டர் சேம் அண்ணன், அதுக்கப்புறம் தம்பி காம், அதுக்கப்புறம் தம்பி யாஃபேத் அப்படின்னு வச்சுட்டு. பட் இங்க அடுத்த வசனங்களை பாருங்க. 10வது அதிகாரம் 21வது வசனங்களை பாருங்க. மூத்தவனாகி யாஃபேத்துக்கு தம்பியா இருந்தான். யாரு? சேம். அப்போ யாஃபேத் அண்ணன், தம்பி சேம், அதுக்கடுத்து காம் வர்றாரு. புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் நம்ம படிக்கணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. புரியுதுங்களா? இப்படிதான் வந்து வசனம் வந்து நமக்கு யார் மூத்த பிள்ளை, அதுக்கடுத்து யார், அதுக்கடுத்து யாருன்றதை நம்ம வசனங்கள் மூலமாக பார்க்குறோம். யாஃபேத்து ஃபர்ஸ்ட், செகண்ட் சேம், தேர்டு அப்படின்ற வசனம் மூலமாக பார்ப்போம். அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. ஆதியாகமம் 9:21. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நோவாவோட ஒரு வழக்கம் என்னன்னா திராட்சரசம் குடிக்கிறது தான். ஸோ அப்போ இருந்த உலகம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷனாக வந்து ஒரு சில்லுன்னு குழுக்குன்னு ஒரு 24 டிகிரி செல்சியஸ் மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ரொம்பவும் வெயில் இல்லை, அதுவும் ரொம்ப குளிர் இல்லை, சர்வை பண்ணிக்கலாம். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வீட்டில் ஹோம் அப்ளைன்சஸ் ஏசி 24 டிகிரி செல்சியஸில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ரொம்ப வேர்த்து போய் இன்கன்வீனியண்டாக இல்லாமல் பர்ஃபெக்டாக தேவன் படைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்துட்டு எந்த பொருட்களும் வந்துட்டு கெட்டு போகாமல், புரியுதுங்களா, ஃபெர்மெண்ட் ஆகாமல் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஸோ இப்போது என்ன ஆகுதுன்னா, செகண்ட் வேர்ல்டு என்ட்ரு ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, சூரிய வெளிச்சம் வந்து பூமி மேலே பட ஆரம்பிக்குது. ஸோ இவர் வந்து பண்ணி வச்சிருந்த திராட்சை ரசம் வந்து அந்த வெயில் பட்டு ஃபெர்மெண்டேஷன் ஆகிடுது, வைனாக மாறிடுது. புரியுதுங்களா? அந்த வைனாக மாறினதுனால, அது தெரியாமல் அவர் குடிச்சதுனால அவருக்கு வந்து வெறி கொண்டு நடந்திருக்காரு. அதாவது அந்த போதை ஏறி அவர் வந்து நான் என்ன நிலைமையில் இருக்குன்றது கூட தெரியாமல் ட்ரெஸ் எல்லாம் விலகி நியூடாக படுத்துட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு அவரோட சூழ்நிலை. இதை வந்து ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க பிரதர்ஸ் சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்காக நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து நம்ம பார்க்கலாம், அது நமக்கும் தெரியும். ஸோ இதுதான் விஷயம். அதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் பேக்ரவுண்ட் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் வேர்ல்டில் ஃபுல்லாக சில் கிளைமேட்டு, சில் என்விரான்மெண்ட்டு. அடுத்த வேர்ல்டுக்குள்ளே வரும்போது வாட்டர் கேனாப்பி இல்லை, சூரிய வெளிச்சம் டைரெக்டாக படும்போது அது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஆகிடுது, பயோ ப்ராசஸ் ஆகிடுது, ஃபெர்மெண்டேஷன் ஆகிடுது. அந்த திராட்சரசம் வந்து வைனாக கன்வெர்ட் ஆகிடுது, வைனாக மாறிடுது. அது தெரியாமல் அது குடிச்சதுனால அவர் ட்ரெஸ்ஸு வந்து டோட்டலாக விலகி போகிற அளவு கண்டிஷனில் படுத்துட்டு இருந்திருக்காரு நியூடா. புரியுதுங்களா? இது வந்து நம்ம பார்க்கணும். ஸோ வசனத்தில் கூட நம்ம பார்க்கலாம். 9வது அதிகாரம் 21வது வசனம். இந்த வசனத்தோடு தான் கடைசியாக முடிச்சோம். இந்த வசனத்தை நம்ம வாட்டி வாட்ச் பண்ணலாம். ஒன்பது 21.
அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். புரியுதுங்களா? இதுதான் அவருடைய கண்டிஷன். அடுத்த வசனத்துக்குள்ள நம்ம போகலாம். ஆதியாகமம் 9:25, ஆதியாகமம் 9:18. கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான். ஏன்னா அதோட விளைவு அவர் பார்த்துட்டு தன்னுடைய சகோதரருக்கு போய் சொல்லிட்டார். அவரே வந்து ஒரு போர்வையை எடுத்து கவர் பண்ணிட்டு போயிருக்கலாம். அது வந்து சகோதரர்கிட்ட சொன்னது வந்து ஒரு தப்பா போயிடுச்சு. அதனால நோவா வந்து சபிக்கப்பட்டவனா இருப்பான் கானான். இந்த பாருங்க வந்து திடீர்னு ஒரு கேரக்டர் அங்க இருக்கு. அங்க இருக்கிறது யாஃபேத்து, அப்புறம் வந்து ஷேமு, காமு. பட் இந்த கானான்ற ஒரு நபர் இங்க வராது. அது யாருன்றது பார்க்கணும். அவர் வந்து சபிக்கப்பட்டவராக இருப்பாருன்னா தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பார். புரியுதுங்களா? அடுத்த வசனம் பாருங்க, 9:18 ஆதியாகமம். பேலையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் யாஃபேத், சேம், காம் என்பவர்களே. நீங்க புரிந்து கொள்வதற்காக நான் வரிசைப்படுத்தி பேசுறேன். சேம், காம், யாஃபேத், சேம், காம் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். ஆதியாகமம் 9:26. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். புரியுதுங்களா? கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். இங்க பாருங்க, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதுல நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இந்த ஷேமுடைய சந்ததியில் இருந்துதான் தேவ பக்தி உள்ள சந்ததி வரப்போகுதுன்றது இந்த வசனத்திலே ஒரு க்ளூ இருக்கு. இந்த வசனத்துல ஒரு முக்கியமான வசனம் ஹைலைட் ஆகுது. ஷேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையா இருக்கும். யாருக்கு? ஷேம். புரியுதுங்களா? ஆதியாகமம் 9:28. யாஃபத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் ஷேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். இப்போ யாஃபேத்து மூத்தவனாக யாஃபேத்து, புரியுதுங்களா? மூத்தவனாக யாஃபேத்து யார்? ஷேமு. மூத்தவனாகிய யாஃபேத்துடைய தம்பி ஷேமு, அதுக்கப்புறம் காம். இதுல அடுத்து வர்றாங்க யாஃபேத்தை தேவன் விருத்தி ஆக்குவாராமா, அவன் ஷேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். அவங்கள பிளஸ் பண்ணிட்டு அவர் யாரோட கூடாரங்களா இருப்பாங்களாமா? ஷேமுடைய கூடாரங்களா இருப்பாங்க. கானான் வந்து அவனுக்கு அடிமையா இருப்பாங்க. புரியுதுங்களா? கானான் வந்து 2 பேருமே அடிமையா தான் இருக்காரு. அடுத்து பேலையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர்கள். புரியுதுங்களா? இங்க இங்க வந்து இங்க அங்கேயும் காணான், இங்கேயும் காணான், இங்கேயும் காணான் வந்திருக்கு. அது ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். காணான்ன்றது யாருன்னா காமுடைய மகன். புரியுதுங்களா? காமுடைய மகன். ஸோ அதனால வந்து குழப்பிக்க வேண்டாம். அது யாருன்னா காமுடைய மகன் தான் கான். ஸோ அவர் தான் வந்து பார்த்துட்டு அவங்க பிரதர்ஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ அவர் அங்கே பார்த்ததுனால அந்த ஒரு சாபத்தை அவர் பெற்றுக்கொண்டார். புரியுதுங்களா? ஸோ இதுதான் அங்கே நடந்திருக்கும். அதன் பிறகு அந்த பிளஸ்ஸிங் வந்து நிறைவேறும். புரியுதுங்களா? அந்த பிளஸ்ஸிங் வந்து நிறைவேறும். ஒன்பதாவது அதிகாரம் 24
24-25. நோவா திராட்சரசத்தில் தெளிந்து விழித்த போது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் அப்படின்னு வசனம் இருக்கு. அது யாருன்னா வேற யாரும் இல்லை, ஆப்பிரிக்கன்ஸ் தான். ஆப்பிரிக்கன்ஸ் தான் வந்து அடிமைகளுக்கு அடிமையா இருந்தாங்க. புரியுதுங்களா? அந்த பிக்சர் கூட வந்து நான் காமிக்கிறேன் சொல்றேன். ஒரே நிமிஷம் புரிந்து கொள்வதற்காக நான் பார்க்க போகிறேன். என்னோட வாய்ஸ் கேக்குதா? கேக்குது பிரதர். இப்போ யாருன்னா கானான் வந்து அடிமைகளுக்கு அடிமையா இருப்பாங்க. 9வது அதிகாரம் 24-25 வசனத்தின்படி பார்த்தோம். ஸோ ஆப்பிரிக்கன்ஸ் தான் வந்து அடிமைகளுக்கு அடிமையா இருந்தாங்க. ஸோ அது வந்து வசனத்தின் மூலமா நம்ம நிறைவேறுது. இப்போ கானான் வந்து யார் மகன் தெரிஞ்சிச்சு? ஆமுடைய மகன். ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம். மனிதர்களை வந்து அடிமைகளாக வந்து இவங்க ட்ரீட் பண்ணியிருக்காங்க. வேற யாரும் இல்லை, அது ஆப்பிரிக்கன்ஸு. அடுத்து இவங்க ஷேம், காம், யாஃபேத் வந்து அவனோட ஜென்ரேஷன் வந்து எங்கெங்க போயிருக்குன்னா, யாஃபேத் வந்து ஈரோப்பு. அந்த யாஃபேத் வந்து ஷேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான் பார்ப்போம். புரியுதுங்களா? அடுத்து காம், ஷேம், காம், யாஃபேத், ஷேம். ஸோ இங்கே வந்துட்டு பொதுவாகவே வந்து இங்கே தெய்வ பக்தி உள்ள அந்த ரிலீஜியஸான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஏஷியாவில் அதிகமாக இருக்கும். கடவுள் நம்பிக்கை விஷயங்கள் எல்லாமே இங்கே அதிகமாக இருக்கும், இங்கேயும் இருக்கும். பட் ஆனால் வசனம் வந்து யாஃபேத்தை வந்து திருப்தி ஆக்குவார், அவன் ஷேமுடைய கூடாரங்களில் கூடியிருப்பான் அப்படின்ற பார்க்குறோம். இப்போ எடுத்துக்கோங்க, இந்த நாடுகள்லாம் வந்து அந்த வசனத்தின் பிரகாரம் அடிமையாக தான் இருந்தது. காமுடைய மகன் காம். ஸோ யாஃபேத் திருப்தி ஆக்குவார், ஷேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான் அப்படின்றது நமக்கே தெரியும். பிக்சர்ஸ்லாம் மிஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி. நமக்கே தெரியும், பிரிட்டிஷர்ஸ் வந்து மேக்சிமம் நாடுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 940 மேலே 45 48 அது 45 மேலே தான் எல்லா நாடுகளுக்கும் விடுதலை கிடச்சி ஃப்ரீடம் கிடச்சிது. புரியுதுங்களா? ஸோ இந்த பிரிட்டிஷர்ஸ் தான் மேக்ஸிமம் யூரோப் தான் வந்து உலகம் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் விருத்தி ஆக்கியிருக்கா அப்படின்னு.
இங்கே வந்து கடவுள் நம்பிக்கை விஷயங்கள் ரிலீஜியஸான விஷயங்கள் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். ஷேம் ஜென்ரேஷன் புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் வந்து யாஃபேதோட ஜென்ரேஷன், ஷேமோட ஜென்ரேஷன், காமோட ஜென்ரேஷன் பெருகி இருக்கு. இதில் இந்தியன்ஸ் வந்து மிக்ஸ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இந்த காமு ஷேமு ஜென்ரேஷன் மிக்ஸ் ஆனதுல இதில் வந்து நம்ம ஒரு பிளாக்காக இருக்கணும்னா பிளாக் மட்டுமே இல்லை, ஒயிட்னா ஒயிட் மட்டுமே இல்லை, எல்லாமே வந்து கலந்த நிலைமையாக தான் இருக்கு. நம்ம மட்டும் இந்தியன்ஸ் வந்து மிக்சட் ஜென்ரேஷன் வந்து சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ ஷேமு காமோட மிக்சட் ஜென்ரேஷன். ஸோ எல்லாமே ஒரு மிக்சட் ஜென்ரேஷன் தான் நம்ம இந்தியா. புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் வந்து ஷேம் காம் யாஃபேதோட ஜென்ரேஷன் வந்து பெருகிறது. புரியுதுங்களா? அடுத்து தேவன் என்ன பண்ணாங்க, ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஏதாவது பேராபத்துல இருந்து காப்பாற்றி கொள்ளணும், அவங்களே வந்து காப்பாற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிளான் பண்றாங்க. ஆனா அது தேவனுக்கு விரோதமாக தான் இருந்தது அந்த பிளான். ஸோ அந்த பிளான் என்னன்னா பாபேல் டவர், பாபேல் கோபுரம் வந்து கட்டுறது தான். ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு நடந்த மாதிரி தண்ணி வந்து ஜலம் வந்து அழிஞ்சு செத்துட்டோம்னா அந்த பயத்துல ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஆபத்து வந்தால் நம்ம எஸ்கேப் ஆயிடணும், அதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. அது தேவன் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அப்போ வந்து ஒரே பாஷை இருந்தது. அப்போ என்ன பண்றாங்கன்னா பாஷையை வந்து தாறுமாறாக ஆக்கி விட்டாரு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய பாஷைகள் எல்லாமே தாறுமாறான பாஷை தான். ஸோ மிகப்பெரிய சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு, லாங்குவேஜ் வார் நம்ம இந்தியாவில். ஆக்சுவலாக அதுவே வந்து ஒரு தாறுமாறான லாங்குவேஜ் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நம்ம சண்டை போட்டுன்னு இருக்கோன்றது நமக்கு இந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல நடந்த சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? நோவாக்கு அடுத்த நடந்த சம்பவங்கள்லாம் பார்க்கணும். ஸோ இந்த பாபேல் ப்ராஜெக்டை வந்து தேவன் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. அது எப்படி கேன்சல் பண்ணுறாங்கன்னா வெரி சிம்பிள், லாங்குவேஜ் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாரு. ஸோ தட் அவங்க ஏதாவது இந்த பொருள் எடுத்துட்டு வா, அந்த பொருள் எடுத்துட்டு வா, கடப்பாறை எடுத்துட்டு வா, செங்கல் எடுத்துட்டு வா, ஏதோ சுத்தி வீடு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. இவர் ஒன்று சொன்னால் அவருக்கு ஒரு புரியும், அவரு ஒன்று சொன்னால் இவருக்கு ஒன்று புரியும். அப்படியே வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், ஒரு ஆர்குமெண்ட் வந்திருக்கும். அதனால அந்த ப்ராஜெக்டே நின்று போயிடுச்சு. புரியுதுங்களா? அதனால அந்த ப்ராஜெக்ட் நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. ஆதியாகமம் 10வது அதிகாரம் 25வது வசனம். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்ததுன்னா இப்படிதான் இருக்கு. புரியுதுங்களா? இதுல கூட பாருங்க, 1 2 3 4 5 6 7 இதெல்லாம். ஸோ தேவனுடைய ஒரு ஃபேவரட்டான நம்பர் இது. புரியுதுங்களா? பரிபூர்ணமான நம்பர். இதுலயும் அது தெரியுது பாருங்க. அடுத்து இப்படிதான் இப்போ இப்படிதான் இருக்கு. புரியுதுங்களா? இப்போ வந்து இப்படிதான் இருக்கு. இதை கூட பாருங்க, 7 இருக்கு, 1 2 3 4 5 6 இப்படிதான் இருந்தது. அப்படி இருந்தது, இப்படி ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ அந்த பேலேகு இங்க இருக்கா பாருங்க, வசனத்துல வாசம் பார்த்தீங்களா? 10வது அதிகாரம் 25வது பேலேகு என்று பேர். ஸோ அவருடைய நாட்கள் தான் பூமி பகுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அவர் வந்து ஏதேனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் ஒருத்தர் பேலேகு. ஸோ இந்த ஜீனியாலஜி கூட நம்ம பார்க்கலாம். இந்த நோவாவோட ஜீனியாலஜி பார்த்தோம்னா நோவா, அதுக்கப்புறம் யாஃபேத்து, காமு, ஷேமு. இங்க பாருங்க, இதுல வந்து இங்க பாருங்க, காமன் இவர் தான் வந்து சபிக்கப்பட்டவர். அவர் தான் வந்து அந்த ஆப்ரிக்கன்ஸ். ஸோ இங்க பாருங்க, இவரோட ஜென்ரேஷன் இது வந்து இந்த கூஷ் இருப்பாங்க. இந்த நிம்ரோத் தான் வந்து இங்க இருந்தா பயங்கரமான அந்த ஐடியல் ஒர்ஷிப்பு, ஹீரோயிசம், ஒரு மனுஷனை வணங்குறது இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு.
ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி தப்பான டாக்டர்னு இந்த இவரை வைத்து தான் எல்லாமே போக ஆரம்பிச்சது. இங்க எல்லாமே இவரோட ஜென்ரேஷன், யாஃபோத்தோட ஜென்ரேஷன். அடுத்து இங்க பாருங்க, ஷேமுடைய ஜென்ரேஷன்ல தான் அந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி வந்து இங்க வராங்க. ஏலோம், பசார், ஆராம், அப்படியே சாலா, ஏபேர், இங்க பேலேகு, இந்த டைம்ல தான் பூமி ஒதுக்கப்பட்டதுக்கு ரெகு, சேரு, தேரா, ஆப்ராம். இந்த ஆப்ராம் மூலியமா தான், இந்த ஆப்ராம் தான் ஃபியூச்சர்ல ஆப்ரஹாம் அப்படின்னு புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஜீனாலஜி. ஸோ இது கண்டுபிடிச்சோம் எங்க அந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி வருதுன்னா, இந்த ஷேமுடைய குமாரர்கள் மூலியமா ஆப்ராம் கிட்ட வந்தது. கடைசியில் ஆப்ராம் வந்துட்டு இந்த தேரா வந்துட்டு என்ன நிலைமையில இருந்திருக்கிறாருன்னா, விக்கிரக ஆராதனை வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கிறார். சாத்தான் வந்து இந்த அறிவுபூர்வமான மனுக்குலத்தை, இன்டெலிஜென்ட் பீப்புளை, அறிவுபூர்வமான ஜனங்களை ஒரு மனுஷனை கடவுளாகவும் ஒரு கல்ல சிவக்கி ஒரு கல்ல கடவுளாகவும் அதை வணங்குற மாதிரி ஏமாத்திருக்காரு பாருங்க. அங்கிருந்து அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அதிகமாக. ஸோ விக்கிரக ஆராதனை வணங்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை தான் தேவன் இங்கே சூஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அடுத்து ஆதியாகும் 12:1. கர்த்தர் அபிராமி நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. தேவன் கூப்பிட்டு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு எல்லாமே விட்டுட்டு நீ மாத்திரம் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போகணும்னு தேவன் சொல்றாங்க. புரியுதுங்களா? அவரு ஒரு எங்க இருப்பாருன்னா, அது இப்ப இருக்கக்கூடிய அந்த மெசபடோமியா வந்து பாபிலோன், அந்த டைம்ல பாபிலோன், அது டோட்டலா வந்து மெசபடோமியான்னு சொல்லலாம். அந்த அவரோட ஊர் எதுன்னா ஊர் தான். ஊர்ல இருந்து அவர் காணான் போகணும். அங்கதான் அழைப்பு வந்திருக்கு. காணான் போறது தான் அவருக்கான அழைப்பு வந்திருக்கு. ஸோ கால்நடையாக தான் போகணும். இப்போ இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ், பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட்டெல்லாம் எதுவும் கிடையாது. குறையமாக ஒரு 1200-300 கிலோமீட்டர் தான் நடந்து பயணம் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? ஸோ கூப்பிட்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு வாக்கு தத்துவம் சொல்லியிருக்காங்க தேவன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். புரியுதுங்களா? இந்த டைம்ல கூப்பிடும்போது ஒரு பிள்ளை கூட அவர்கிட்ட கிடையாது. ஏஜ் ஆல்மோஸ்ட் 75, வயசு 75. ஒரு பிள்ளையும் இல்லை, ஆண் பிள்ளை யாருமே இல்லை. ஆனா பெரிய ஜாதியாகணும்னு வந்து தேவன் கிட்ட இருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உன் பேரை பெருமைப்படுத்த நீங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. வயசு 75, பிள்ளையும் இல்லை, எதுவுமே இல்லை. 3வது வருஷம் மேரேஜ் மட்டும் ஆயிருக்கு, சாரா இருக்காங்க. பட் இங்க என்னன்னா, ஒரு பிள்ளையும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். குழந்தையும் இல்லை, யாரும் இல்லை. பட் ஆனா தேவன் என்ன சொல்றாங்க, உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அவனுக்குள். அதுதான் இந்த தேவன் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. ஸோ இவர் வந்து இவரோட ஊர் வந்து எதுனா ஊருன்ற பிளேஸ்ல இருந்து காணாம போகணும். சுமார் வந்து ஒரு 1200 கிலோமீட்டர் வரும். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாமே கடந்து போகணும். அப்புறம் பாபிலோன், அது வந்து பாபிலோன் ஏரியாவும் போகுது. இந்த கானானுக்கு வரணும். புரியுதுங்களா?
அவர் 25 வருடங்கள் கழித்து அவருக்கு வந்து ஒரு பிள்ளை பிறக்குது. ஸோ அவரை தேடி 3 பேர் வராங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1 முதல் 2 வசனம் வரை. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்தது. எங்க தரிசனமானாங்கன்னா மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனம். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தது. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களை எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஒரு பயங்கரமான ஒரு மனத்தாழ்மையான விஷயத்தை காமிச்சிருக்காங்க. 3 புருஷரை பார்த்தோன்னே அப்படியே கீழே விழுந்தார். ஓடி தரை மட்டும் குனிந்து வெல்கம் பண்ணியிருக்கார். அடுத்து ஆதியாகமம் 18வது அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீ உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். ஸோ உங்க மேல கிருபை இருந்ததுன்னா நீங்க போகாதீங்க, கிருபை காமிங்க, என்னை அடியனை விட்டு போக வேண்டாம் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், விருந்து பண்ணி அவங்க ஆபிரகாம் வந்து 3 புருஷர்களுக்கு நல்லா கவனிச்சு அனுப்பியிருப்பாங்க. அப்பொழுது 18வது அதிகாரம் 10வது வசனம் ஆதியாகமம். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவளுக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். பின்புறமா அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்களோ அதை அவங்க கேட்டுக்கொண்டிருந்திருக்காங்க. அது இல்லாம அவங்க சிரிச்சிருக்காங்க. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 12வது வசனம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார். ஸோ அவங்க பயாலஜிக்கலா பார்க்கும்போது பாசிபிளே இல்லை, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவங்க அதை யோசிச்சு சிரிக்கிறாங்க. அடுத்து ஆதியாகமம் 17வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டு 2 பேரும் சிரிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அது அந்த டைம்ல அது இயல்புதான். இது வந்து அவருக்கு ஒரு பரிட்சயமான விஷயம். 75வது வயசுல காலிங் வருது, 25 வருஷம் கழிச்சு 75 இயர்ஸ்ல காலிங் வருது, 25 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு பிள்ளை பிறக்க போகுது. ஸோ அந்த ஏஜ்ல வந்துட்டு அவங்களுக்கு பயாலஜிக்கலா திங்க் பண்ணும்போது அவங்களுக்கு பாசிபிளே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தோணியிருக்கு. அதனால அவங்களும் சிரிச்சிருக்காங்க, ஆபிரகாமும் சிரிச்சிருக்காங்க. அடுத்து ஆதியாகமம் 21வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். ஸோ அவங்களுக்கு தெரியல தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஞானம், அன்பு, கிருபை, நீதி அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஸோ தேவனுடைய மிராக்கிள் வந்து நடக்கும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது நாம சிரிச்சிருக்க கூடாதுன்றது கூட யோசிச்சிருக்கலாம். 2வது அதிகாரம் 3வது வசனம், 21வது அதிகாரம் 2வது 3வது வசனம். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். 25 வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவங்க 2 பேர் பார்க்குறாங்க. புரியுதுங்களா? அவர் என்னதான் செல்வந்தராக இருந்தாலும், என்னதான் தேவன் வந்து 75 வயசுக்கு அப்புறம் கூப்பிட்டாலுமே அவர் ஒரு பிள்ளையை பார்க்கறதுக்கு 25 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆல்ரெடி கூப்பிடும்போது, ஊர்ல இருந்து கூப்பிடும்போது அவர் பயங்கரமான பணக்காரர், எல்லாமே இருந்தும் ஆனா பிள்ளை இல்லை. எப்ப பிறகுது பாருங்க, அவர் 100வது வருஷத்துல பிறகுது. அப்பொழுது ஆபிரகாம் தனது சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான்.
ஸோ ஆபிரகாம் வந்து என்ன பேர் வச்சிருக்காருன்னா ஐசக். ஐசக்னு பேர் வச்சிருக்காங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசூதனமும் உன் நேசகுமாரனான ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இவ்வளவு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை பிதாவோட தேவன் ஆண்டவர் வந்து என்னுடைய ஆண்டவர் வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தாங்க. புரியுதுங்களா? எவ்வளோ அன்பு வச்சுட்டு இருந்திருக்காங்க ஆபிரகாமும் அவங்களோட மனைவி சாராவும். ஒரு உயிருக்கு உயிரா வந்து பார்க்கக்கூடிய ஒரு செல்ல மகனை வந்து எனக்கு நீ தகன பலியா கொடு அப்படின்னு தேவன் கேட்டாங்க. மோரியா தேசத்துக்கு போய் எனக்கு பலி இருக்கு அப்படின்னு ஓப்பனா சொல்றாரு. எவ்வளோ ஒரு வழி இருந்திருக்கும்ன்றது அவருக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். புரியுதுங்களா? அடுத்து ஆதியாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனம். பட் இதே கண்டிஷன் இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ உன்னோட பையன் வந்து எனக்கு பலியா செலுத்துரு அப்படின்னு கேட்டாக்க நம்மளுடைய பிள்ளைகள் சொல்லக்கூடிய பதில்கள் என்னவா இருக்கும்? என்னால் முடியாது, நீ போய் படுத்துரு, நீ போய் பலி கொடுத்துரு, சாரி நீ போய் பலி ஆயிடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த லவ் எப்படி இருப்பார்? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மேல தேவன் மேல லவ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம், வேலைக்காரரை பார்த்துட்டு இங்க சொல்றார், நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் என் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். பன்மையில சொல்றாங்க, தேவன் பலி கொடுக்க சொல்லிட்டாங்க. பட் ஆனா இவர் பன்மையில பேசிட்டு இருக்கிறாரு, நாங்க திரும்பி வந்துருவோம், பலி செலுத்த திரும்பி வந்துருவோம். நீங்க இவரோட நம்பிக்கை பாருங்க, தேவனை எவ்வளவு நம்புறாரு அப்படின்னு. ஏன்னா தேவன் வந்து பலி செலுத்தினாலுமே, பலி செலுத்த சொன்னாலுமே, அவர் தான் வந்து தெய்வ பக்தி உள்ள சந்ததி என் மாமா வந்து உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், அதாவது எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னா தேவன் சொன்னாங்க. அப்படி தேவன் சொல்லியே இவரை பலி செலுத்த விட்டுருவாரா? சப்போஸ் பலி செலுத்த விட்டாலுமே, பாடி ரெண்டா போனாலுமே அது ரெண்டுமே ஒட்ட வச்சு எனக்கு கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட அந்த வேலைக்காரங்க கிட்ட திரும்பி வந்துருவோம்னு சொல்றாரு. திரும்பி வருவோம் அப்படின்னு சொன்னது பொய்யா அப்படின்னு பார்த்தோம்னா பொய் கிடையாதுங்க, விசுவாசம். இவரை 11வது அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் கேள். புரியுதுங்களா? அந்த பிள்ளை பேரு யாரு வந்து சுதந்திரவாளி, யார் மூலியமா வந்து சந்ததி பிறகும், யார் மூலியமா வந்து அந்த தெய்வ பக்தியோட சந்ததி பிறகும் அப்படின்னு தேவனுக்காக வெயிட் பண்ணாம அவருக்கு இன்னொரு சில மனைவிகள்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேத்துரால், இவங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் பிறந்தது. புரியுதுங்களா? ஆனா சாராள் மூலியமா தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தேவன் சுதந்திரவாளி சாராள் மூலியமா தான் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தேவன் வந்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காங்க. தேவன் திட்டம் பண்ணியிருக்காங்க. நீ என்னதான் ட்ரை பண்ணாலுமே சாராள் மூலியமா வரக்கூடிய குழந்தை மூலமா தான் அந்த சந்ததி வந்து விளங்கும் அப்படின்னு தேவனுடைய வார்த்தையா இருக்கு, தேவனுடைய திட்டமா இருக்கு. புரியுதுங்களா? அதனால்தான் தேவன் இங்க சொல்லியிருக்காங்க, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம். ஏன்னா
அங்க சாராளுக்கும் அடிமை பெண்ணா இருக்கக்கூடிய அந்த ஆகார் மற்றும் சில அவங்க கிட்ட வந்து கிளாஷ் ஆகும். புரியுதுங்களா? அந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த இடத்துல தேவன் ஈசாக்கு தான் உங்களோட சுதந்திரவாதின்றது சொல்லியிருப்பாங்க. அது மூலிமா ஒரு பயங்கரமான சந்தோஷமா இருந்திருக்கிறார். வழி செலுத்த சொன்ன உடனே அவர் ரெடி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்த விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? எபிரேயர் 11வது அதிகாரம் 17-18. மேலும் விசுவாசத்தினாலே அபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக விட்டுக் கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி இந்த அளவுக்கு விசுவாசத்தை இருப்பார். புரியுதுங்களா? மரித்தோர்ந்து எழுப்பத்துக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் என்ற அந்த அளவு விசுவாசத்தோட கான்பிடண்டா இறங்கிட்டார். அப்புறம் வெட்ட போகும்போது தேவன் வேணாம் சொல்லிடுவாங்க, தூதன் வந்து வேணாம்னு சொல்லிடுவாங்க. அப்போ அதுல வந்து ஏகசுதன் பார்க்காம எனக்காக வந்து அவர் வழி செலுத்த வந்துட்டாருன்னு ஆல்மோஸ்ட் வெட்டிட்டாரு. ஆல்மோஸ்ட் வந்து தேவனுடைய பார்வையில் அது வெட்டினதாக தான் கணக்கு. புரியுதுங்களா? அப்ப தேவனை வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க. ஸோ அவர் வந்து அவருடைய சந்ததி கேத்துரால் மூலியமாகவும் ஆகார் மூலியமாகவும் பிறக்குமான்னு பார்த்து அவங்களுக்குள்ளேயே வந்து சில கிளாஷஸ் எல்லாம் ஆகும். அவங்களுக்கு பிள்ளை பிறக்கும், ஆனால் சாராளுக்கு பிள்ளையும் பிறக்காது. அவங்களுக்கும் மன கஷ்டமாயிடும். அவங்களும் வருந்தி கொண்டு வனாந்தரத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அங்கே தேவன் அந்த வனாந்தரத்தில் பேசுவாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சாராளுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு இருங்கன்றதெல்லாமே தேவனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதுக்குள்ள ரொம்ப டீப்பாக நம்ம போக வேண்டியது. இந்த சுதந்திரவாளியாக இருக்கக்கூடிய இந்த ஈசாக் சந்ததி மூலமாக தான் தேவ பக்தி உள்ள சந்ததி வரும்ன்றது நம்ம பார்க்கணும். அதில் கூட ஒரு நிழலும் பொருளுமான ஒரு ரகசியம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம டீப்பாக போவோம்னா நம்ம என்ன நடந்திருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் வெட்ட போயிட்டார். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர் வெட்டப்பட்டார்னு கணக்கு. புரியுதுங்களா? அவர் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்தார். அவ்வளோ பார்த்து வளர்க்கப்பட்ட அவருடைய செல்ல மகன் எந்த தகப்பனாலையும் எந்த பெற்றோராலையும் தாங்கிக்கவே முடியாது. புரியுதுங்களா? ஸோ அது தெரிஞ்சும் வந்து ஏகசுதன் பாராமல் எனக்காக வந்து தேவன் வந்து எனக்காக வழி கொடுக்க நீ ரெடி ஆயிட்டாங்கன்னா இதுல வந்து இந்த வச்ச அந்த விசுவாச பரீட்சையில ஜெயிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? ஆனா ஆடம் தோற்றார். அவர் வச்சு சிம்பிளான கொள்கையிலே தோற்றார். ஸோ இங்க ஆதாம் வந்து தப்பு பண்ணினாரு. ஆப்ரஹாம் வந்து இந்த வச்ச ட்ரையல் வந்து சிம்பிளான ஒரே கூட தான் தோத்துட்டாரு. ஆப்ரஹாம் சிம்பிளான ஒரே விஷயத்தை தான் கொண்டு வந்தார். நீ எனக்கு உங்களுடைய செல்ல மகன் தேவனுக்கு தெரியும் ரொம்ப பிடிக்கும்ன்ற ஆப்ரஹாம், நீ வந்து என்ன பண்ண பலி செலுத்துறீங்க. ஸோ ஆப்ரஹாம் மூலியமா தான் அந்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி வரப்போது. ஆதாம் மூலியமா இல்லை. ஏன்னா அவர் ஃபெயில் ஆகிட்டாரு, இவர் பாஸ் பண்ணிட்டார். அடுத்து ஆதியாகமம் 22வது அதிகாரம் 16வது வருஷம் 17வது வருஷம். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்று பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், இங்க பாருங்க 2 பிளஸிங் வருது. ஒரு சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், இன்னொரு பிளஸிங் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆபிரகாம் சந்ததி கடற்கரை மணலாகவும் நட்சத்திரங்களாகவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் இருப்பாங்க. பிளஸ்ஸிங்களாகவும் இருப்பாங்க, ஆசீர்வாதத்துக்குள்ள இருப்பாங்க. புரியுதுங்களா? வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும்
சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஸோ அதுதான் இந்த தேவன் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம். இந்த 2 வாக்குத்தத்தம் வானத்துக்குரிய நட்சத்திரம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய மடம். இங்க பாருங்க, ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனம். நீ உன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால ஆபிரகாம் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு தேவன் பேரில் அவரே ஆணையிட்டிருக்கிறார். அவர் தலைமையில் அவரே ப்ராமிஸ் வச்சுக்கிறார். புரியுதுங்களா? ஏன்னா இது தேவன் சொல்றாரு, அதனால அவரே அவர் மேலே ப்ராமிஸ் பண்ணுகிறார். ஸோ இதுதான் அங்கே நடந்தது. மிகுந்த வழியோட போய் ஆல்மோஸ்ட் வெட்ட போயிட்டாரு. தேவன் மேலே சொல்லுவாங்க, ஏஞ்சல் தடுத்துவாங்க. அப்புறம் அந்த சந்தோஷம் எவ்வளவு பல மடங்கு இருக்குன்னு யோசிச்சு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் நடந்திருக்கு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஜலப்பிரளயத்திற்கு பின்பு இன்று வரை. அதில் ஒரு பார்ட் 1 மட்டும் தான் பார்த்தோம், ஒரு பாகம் மட்டும் தான் பார்த்தோம். புரியுதுங்களா? இன்னொரு பாகம் இருக்கு. நாம் இதை இந்த ஆபிரகாம் அவருக்கு வந்த சோதனை, அவர் எப்படி ஜெயிச்சாரு, அவருக்கு கிடைத்த வாக்கு தத்தங்கள் என்ன, அதோடு பார்த்து முடிக்கும். என்னன்னா வானத்து நட்சத்திரங்கள் அவருக்குள் அவரோட சந்ததி. புரியுதுங்களா? அவருக்குள்னா அவரோட சந்ததிக்குள் வானத்து நட்சத்திரங்கள் பிளஸிங் கடற்கரை மடம். இது என்னன்றது நம்ம பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ 2ஆம் பாகம் அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்த கிளாஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆக்சுவலாக பதில் நம்ம பார்க்கலாம். ஆமை தேவன் தாமை ஆசீர்வதிப்பார். நம்ம பேரோட விஷயம் பரலோகத்தில் வீட்டிருக்கிற சில வல்லமை நிப்பாட்டுகிறார்கள். தகப்பனை என்ற நாளுக்கு ஒரு நாள் எங்களுக்கு சேர்த்துக் கொடுத்ததற்காக ரொம்ப நன்றி தகப்பன். தகப்பனை உங்களுடைய சத்தியத்தை தியானிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி. கேட்கிற சத்தியத்தை அதன்படி வாழ எங்களுக்கு உதவி பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் பேசக்கூடிய சகோதரனுக்காகவும் கேட்கக்கூடிய சகோதரனுக்காகவும் சொல்கிறோம். நீர்தாமே எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து பாதுகாத்து, குடும்ப தேவைகள், தனிப்பட்ட தேவைகள் எல்லாமே சந்தித்து, ஊழியத்திலையும் நாங்கள் எங்களுடைய தாளந்துகள், நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் எல்லாம் செலவிட்டு உங்களுடைய நாமம் மகிமைப்படமாக எங்களுக்கு உதவி செய்யப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள், சிந்தனைகள், செயல்கள், நடத்தைகள் எல்லாமே முடிச்சிருக்கோம். ஜபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் ஜீவனுள்ள தேவன். ஆமென்.